பிரேசிலின் அட்லாண்டிக் காடுகளில் 111 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த உயிரினம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது இயற்கையின் அதிசயம் என்றே கூறலாம். தென் அமெரிக்க உயிரினமான இது கிட்டத்தட்ட அழிந்து விட்டது என்றே எல்லோரும் நினைத்திருக்க, இது திரும்பவும் வந்திருப்பதை விஞ்ஞானிகளும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் கண்டு வியந்துள்ளார்கள். சவுத் அமெரிக்கன் டேபிள் என்று அழைக்கப்படும் இந்த உயிரினம் ஆச்சரியமாகவே கருதப்படுகின்றது. ஆராய்ச்சிகளின்படி இது 1914ஆம் ஆண்டின் இறுதியில் பார்க்கப்பட்டது என்று சொல்கிறார்கள். அது அப்படி இருக்க தற்போது 111 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் அவதானிக்க முடிகின்றது. இதன் மூலமாக காடுகளில் அதிக மரங்கள் வளர்கின்றது என்றும் அதனால் இதனை காடுகளின் தோட்டக்காரன் என்றும் அழைக்கின்றார்கள். இவ்வுயிரினம் பல ஆண்டுகளாக காணாமல் போனதற்கு காரணம் காடுகளை அழித்தலும் காட்டுப்பகுதியை அழித்து மக்கள் அதிக இடங்களை ஆக்கிரமித்து கொண்டதும் தான் என்று கூறப்படுகின்றது. சுமார் 100 ஆண்டுகளுக்கு பின்னர் இவை தோன்றியதற்கு காரணம் ஈகோசிஸ்டம் மற்றும் இந்த உயிரினத்தின் தனிப்பலம் தான். மேலும் இவை இருப்பதை மனிதர்கள் கண்டுபிடிக்க முடியாதது என்றும் நம்பப்படுகின்றது. இவை இடம்பெயர்ந்து வேறு இடங்களுக்கு செல்வதாலும் பல ஆண்டுகள் கண்ணில் படாமல் இருந்திருக்கலாம். இது தென் அமெரிக்க சுற்றுச்சூழலின் அடையாளமாக கருதப்படுகின்றது. காடுகளில் நிறைய பழங்களை உண்பதால் அப்பழங்களின் விதைகள் காடு முழுவதும் பரவி அதிக மரங்களை அதிகரிக்க செய்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த உயிரினம் மண்ணின் வளத்தையும் செழிப்பாகவும் வைக்கின்றது. இதன் சாணம் மிகவும் சத்து நிறைந்ததாக இருப்பதால் மரம் செடி வளர்ச்சியை துரிதப்படுத்துகின்றது. இதனால் காடுகளின் வளம் காக்கப்படுகின்றன. தற்போது இந்த உயிரினம் 4600 என்ற எண்ணிக்கையிலேயே உள்ளன. காடுகள் அழிக்கப்பட்டு விவசாய நிலமாக மாறுவது மற்றும் விவசாயம் இதன் வளர்ச்சிக்கு தடையாக உள்ளது. எனவே இந்த உயிரினத்தை பாதுகாக்க உச்ச நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டும் வருகின்றன என்றே கூறப்படுகின்றது. இந்த சவுத் அமெரிக்கன் டேபிள் 111 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் காடுகளில் தோன்றி ஒரு முக்கியமான செய்தியை மனித சமுதாயத்துக்கு நினைவூட்டுகின்றது. இயற்கை அழிந்து போகும் முன் நம்மிடம் வாய்ப்பு கொடுக்கின்றது. ஆனால் அந்த வாய்ப்பை நாம் எப்படி பயன்படுத்துகின்றோம் என்பதே அதன் எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றது. அதே போல்தான் காடுகளின் தோட்டக்காரன் என்று அழைக்கப்படும் இந்த அற்புத உயிரினம் ஒரு காட்டை உருவாக்கவும் காக்கவும் உதவக்கூடிய சக்தி கொண்டது. ஆனால் அது வாழும் இடங்களை நாம் குறைத்து விட்டோம். இப்போது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது ஒரு தீர்மானம். இந்த உலகத்தில் ஒவ்வொரு உயிரின் பங்களிப்பும் மதிப்பு மிக்கது. அவற்றின் உள்நோக்கத்தை புரிந்து அவற்றுக்கு வாழும் உரிமையை காப்பது நம்முடைய பொறுப்பு. இன்று நாமும் டெபிர் போல் ஒருபோதும் காணாமல் போன இயற்கையின் அழகை மீண்டும் கண்டெடுக்க முடியும். ஆனால் அதற்காக நாம் இன்று செய்யும் செயல்களே நாளைய வாழ்வை உருவாக்கும்.